அதா தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காய் போட்டு கூடாதா? என்னத்தா உனக்கு சிரமமா இருந்தா சொல்லு, நான் வெளியே போய் காபி குடிச்சுக்கிறேன். லட்சுமி, லட்சுமி, ஏ லட்சுமி. எப்ப வந்தீங்க? சரியா போச்சு போ. நான் காபி போட்டு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ ஏதோ யோசனையில் இருக்கிற. காஃபி கேட்டீங்களா? ஐயோ, இதோ எடுத்துட்டு வரேன். உட்காரு. என்ன பிரச்சனை? இல்ல மாமா, ஒரே யோசனையாவே இருக்க. என்ன அத்தா, அப்படி என்ன யோசனை உனக்கு? சுந்தரிய பத்தி தான் மாமா. சுந்தரிய நம்ம ஊருக்கே கூட்டிட்டு போயிருவோமா? என்ன அத்தா இப்படி கேக்குற? இல்ல, அவ எழுதி வச்சுட்டு போன லெட்டர் படிச்சதுல இருந்து ரொம்ப மன கஷ்டமாவே இருக்குங்க. அவ பிறந்ததுல இருந்து ஊருக்குள்ள பாக்குறவங்க கண்ணுக்கு கஷ்டப்பட்டு வளர்ந்தவ மாட்டுக்கு தெரிஞ்சாலும் அவ மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா சிட்டாட்டம் தெரிஞ்சவ. மனசுக்குள்ள எதையுமே வச்சுக்கிற மாட்டா. எதுனா பிரச்சனைனா அன்னைக்கே பேசி அன்னையோடய முடிச்சுக்குவா. மறுநாள் விடியற பொழுது நல்ல பொழுதா இருக்கணும், இன்னைக்கு பிரச்சனை இன்னைக்கே போகட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறவங்க. ஆனா அவ இப்போ இம்புட்டு பெரிய முடிவு எடுத்திருக்காண்டா. கண்டிப்பா பொசுக்கண்டு ஒரே நொடியில எடுத்திருக்க மாட்டா. அவ மனசு என்ன பாடுபட்டிருக்கும், எம்புட்டு யோசிச்சிருப்பா. இது செய்யலாமா இல்ல வேணாமா, இது செஞ்சா யாரெல்லாம் எப்படியெல்லாம் சங்கடப்படுவாங்கன்னு, எம்புட்டு பேரு வேதனைப்படுவாங்கன்னு அவ எப்படி யோசிச்சிருப்பா. எல்லாத்தையும் யோசிச்சு அதுக்கப்புறமும் அந்த முடிவுதான் அவளுக்கு சரின்னு தோணி இருக்குன்னா, அப்போ அவ எம்புட்டு சங்கடப்பட்டு அந்த முடிவு எடுத்திருப்பா. மாமா, நம்ம வேணா சுந்தரிய ஊருக்கே கூட்டிட்டு போயிடலாமா? அப்புறமேட்டு கார்த்தி எப்ப கூட்டியார சொல்றானோ அப்ப கூட்டிட்டு வந்துருவோங்க. அது வரைக்கும் அவ நம்ம கூடவே இருக்கட்டுமே. லட்சுமி, என்னத்தா எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிற? ஒன்னும் ஆகாதாத்தா. அப்படிலாம் சொல்லாத லட்சுமி. பொம்பளை புள்ள வாழ்க்கையில கல்யாணங்கிறது ஒரு முக்கியமான அத்தியாயம். அந்த அத்தியாயத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா அப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் போராடி வாழணுமே தவிர முன்ன வச்ச கால பின்னாடி வைக்க கூடாது. இந்த உலகத்துல பிறந்த அம்புட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கும் இப்படி ஒரு காலகட்டம் வெவ்வேறு ரூபத்துல வரத்தான் செய்யும். சுந்தரி வாழ்க்கையில அந்த பிரச்சனை இப்படி இருக்கு. ஒவ்வொரு பொம்பளை புள்ள வாழ்க்கையிலயும் வேற வேற மாதிரி இருக்கும். அப்படி எல்லாம் வரும்போது ஒவ்வொரு பொம்பளை புள்ளையும் ஐயோயோண்டு பயந்து ஓடி வர ஆரம்பிச்சா எந்த வீட்லயும் புருஷனு பொண்டாட்டியும் ஒன்னா இருக்க முடியாது. எல்லாத்தையும் கடந்து நின்னு தன்னோட தேவைகளை புருஷனுக்கு புரிய வச்சு தனக்கு தேவையானதை சாதிச்சு ஜெயிச்சு நிக்கிறவத்தேன் பொம்பளை. அப்படி நம்ம சுந்தரியும் நிப்பா. அவளால ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா லட்சுமி? இல்ல மதனி, நான் அப்படி சொல்லல. அவ தோத்து போயிருவான்னு நினைக்கிறியா லட்சுமி? நிச்சயமா சுந்தரி தோக்க மாட்டா. அப்போ நாம அவளை கூட்டிட்டு போறது நாமளே அவளை தோக்கடிக்கிற மாதிரி ஆயிடாதா? லட்சுமி, சுந்தரி வேணா பாரு, நின்னு போராடி ஜெயிப்பா. இது நிச்சயமா நடக்கும். அவ சந்தோஷமா வாழ போற வாழ்க்கைய நாம கண்குளிர பார்க்க தான் போறோம். இப்படி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம்
பயந்து ஓடி போறதா வாழ்க்கை? இல்ல லட்சுமி, நின்னு தைரியமா மோதி உடைச்சு ஜெயிச்சிட்டு வரணும். அதுதான் வாழ்க்கை. இது சுந்தரியோட வாழ்க்கை. அவ வாழ்ந்து வரட்டும், நாம வாழ விடுவோம். சரி மாமா. சரியாத்தா, நான் போய் காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். என்னங்க, நானே போட்டு எடுத்துட்டு வரேன். ஒண்ணு வேணாத்தா, நான் அப்படியே காலார் நடந்து போய் வாங்கிட்டு வரேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு. சுந்தரே. மாமா. இந்தாத்தா. என்ன மாமா இது? அது காபி சாப்பிடலான்னு கடைக்கு போனேன், உளுந்து போட்டுட்டு இருந்தாங்க, வாங்கி வந்துட்டேன். காஃபி வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல மாமா, எதுக்கு கடைக்கெல்லாம் போறீங்க? இல்ல அத்தா, நீ ஏன் தொடர்ந்து சமைச்சுக்கிட்டே இருக்க, இதுல நான் வேற உன்னைய சங்கடப்படுத்தணுமான்னு தான் நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். என்ன மாமா, காஃபி போடுறதுக்கு 2 நிமிஷம், இதுல என்ன சங்கடம்? இதுக்காக இந்த வேகாத வெயில்ல அம்பிட்டு தொலைவு நடந்து போயிட்டு வரணுமா? விடு அத்தா, காலார் நடந்து போனேன், அப்படியே உளுந்தோட வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப வடை வந்துருச்சுல்ல. அது சரி. அத்தா, நான் ஒரு விஷயம் சொன்னா நீ கேட்டுக்கிறியா? நீங்க இப்படி கேக்குறதுதான் மாமா சங்கட்டமா இருக்கு. நீங்க சொல்லி நான் எதனா கேட்காம இருந்திருக்கேனா? இல்ல அத்தா, என்னடா இப்படி பேசிவிட்டாரேன்னு நீ சங்கடப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கேட்கறேன். நிச்சயமா சங்கடப்பட மாட்டேன் மாமா. நீங்க சொன்னா எனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவீங்கண்டு எனக்கு நல்லா தெரியும் மாமா. சொல்லுங்க மாமா. இல்லாத்தா, நீ எழுதி வச்சுட்டு போன கடிதாசிய நான் எத்தனை தடவை படிச்சிருப்பேன்னு எனக்கே தெரியாது. திரும்ப திரும்ப நான் படிச்சதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சாத்தா. உங்க கணவன் மனைவிக்குள்ள ஏதோ சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குன்றத நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒன்றும் யார் வாழ்க்கையிலுமே நடக்காத புது விஷயம் இல்லாத்தா. உனக்கு நான் சொல்லிதான் புரியணுன்ற அவசியம் கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசப்படி, இதுதான் உலக நடப்பு. சரி, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன பிரச்சனை? என்ன நடந்தது? எதுக்காக பொசுக்குன்னு கிளம்பி போன? மாமா. இராத்தா, நான் சொல்றது முழுசா கேளு. இது எந்த கேள்வியும் நான் கேட்க வரல. முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். கடந்து போன விஷயத்த திரும்ப இழுத்து வச்சு பேசி அதை சரி பண்ண முடியாது. ஆனா இது எல்லாத்துல இருந்தும் நான் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் எந்த பிரச்சனை வந்தப்பையும் நீ உன் புருஷனை விட்டு கொடுக்கவே இல்லை இல்ல? அத்தா, என் நண்பன் குமரவேலு பேரை அழகா காப்பாத்திருக்காத்தா. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணும்னு அவனை மாதிரியே நீ நடந்து காட்டியிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காத்தா. ஆனா என்ன, நீ வீட்டை விட்டு போயிருக்க வேணாம். இல்லைங்க மாமா. இராத்தா, நான் சொல்லிடுறேன். இப்ப நான் அதை பேச வரல. வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் வாழ வந்த வாழ்க்கைய முழுசா வாழ்ந்துடணும். அதை விட்டுட்டு பயந்து போய் பாதியில பின்வாங்கிடக்கூடாது. சரிங்க மாமா. பிரச்சனைன்னு வரும்போது அதை பார்த்து பதறி போய் பயந்து ஓடி போனா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடுறது. அது என்ன பிரச்சனை, எங்க இருந்து வந்தது, அதுக்கு மூல காரணம் யாரு, அதோட ஆணி வேர் எது
அப்படின்னு பார்த்து அதை வேரோட புடுங்கி கசக்கி தூக்கி எறிஞ்சிடணும். அப்பதான் பிரச்சனை முடிவுக்கு வரும். அதுதான் தீர்வா இருக்கும். புரியுதா? புரியுதுங்க மாமா. சரி, இனிமே எந்த சூழ்நிலையிலையும் நீ உன் புருஷனை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நீங்க என்கிட்ட சத்தியம் கேட்கணுமா மாமா? என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தையை நான் என்னைக்காவது மீறி இருக்கேனா? ஆனாலும் உங்க மன திருப்திக்காக சொல்றேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி முட்டாள்தனத்தை நான் செய்யவே மாட்டேன் மாமா. நான் செஞ்ச காரியத்தால நம்ம குடும்பத்துல எல்லாரும் எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது மாமா. இனிமே சத்தியமா என் வாழ்க்கையில இது போல ஒரு முட்டாள்தனத்தை எப்போதும் என்னைக்குமே செய்ய மாட்டேன் மாமா. இது சத்தியம் மாமா. சரியா? சரி. நான் எல்லாருக்கும் எடுத்து வைக்கிறேன் மாமா. வாங்க. அண்ணே பாருங்க, உங்க மேல வெயில் படுது, கொஞ்சம் தள்ளி உட்காருங்கண்ணே. அண்ணே உங்களை தானே சொல்றேன், வெயில் அடிக்குது பாருங்க. கிருஷ்ணாண்ணே, அண்ணே என் கூட பேச மாட்டீங்களா? என்னண்ணே என் மேல அம்பிட்டு கோவமா? நான் என்னென்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? சிஸ்டர், வேலையை பாருங்க, அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். சரி, என் மேல கோவமா இருந்துட்டு போங்க. எழுந்திருச்சு போய் நிழல்ல உட்காருங்கண்ணே. அடேங்க அப்பா, எங்களை நாங்க பாத்துக்குவோம். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. அட என்னென்ன நன்றி எல்லாம் சொல்றீங்க? அம்பிட்டு தூரம் நான் வேண்டதெல்லாம் போயிட்டேனா? அத நான் கேட்கணும். இங்க யாருங்க, எதா இருந்தாலும் உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசாதீங்க, நேருக்கு நேரா பேசுங்க. ஆமா. என்னத்த உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசினாங்க? நீ செய்யறது உனக்கு சரியா இருக்கா தங்கச்சிமா? அப்படி நான் என்னத்த நான் செஞ்சேன்? ஓஹோ, நீ ஒண்ணுமே செய்யல. நாங்க தான் லூசு மாதிரி கேட்டுட்டே இருக்கோம்ல. இது மூவா? அண்ணே உங்களை லூசுன்னு நான் சொல்லுவேன் நானே, நீங்களே தான் சொல்லிக்கிறீங்க. ஏய் ஏய், இந்த கிண்டல் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சு கூடாது. ஆமா சரிண்ணா, இனிமே உங்ககிட்ட வச்சுக்கிடலண்ணே. ஓஹோ, லந்து. சரிண்ணா, உங்களுக்கு ஏதோ பொழுது போகல போல என்கிட்ட வெட்டியா வம்பிழுத்து கிடக்குறீங்க. எனக்கு நிறைய வேலை கிடக்குதுண்ணே. புரியல. இப்ப நான் வெட்டியா இருக்கேன், நீ வேற எனக்கு சொல்லி காட்டுறியா? சாச்சா, அதையும் நானே சொல்லலண்ணே. நீ சொல்ல, நானே சொல்லிட்டேன். ஆமாண்ணே. ஏய் ஏய், இங்க பாரு, இப்படி சிரிச்சு சிரிச்சு மழுப்பாத. ஒழுங்கா எனக்கு பதில் சொல்லு. சொல்லுங்கண்ணே. நீ பண்ணது கொஞ்சமாவது நியாயமா? அவன் தான் பைத்தியக்காரன், ஏதோ சொல்றான். அவன் சொல்றத அப்படியே கேட்டு வச்சிருக்க. எதுக்குமே ஒரு லிமிட் இல்ல. அவன் எவ்வளவு தூரம் கொட்டினாலும் நீ குனிஞ்சுக்கிட்டே இருப்பியா? நிமிந்து பார்த்து என்னன்னு கேட்க மாட்ட? ஒரு வார்த்தை அப்படிலாம் முடியாது போடான்னு சொல்ல வேண்டியதானே? சரி, முடியாதுங்க போங்க அப்படின்னாவது அவங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல. சரி சரி தங்கச்சிமா, அத கூட விடு. நீ நல்லபடியா ஆண்டவன் புண்ணியத்துல வந்துட்ட. வந்ததுக்கு அப்புறமாவது என்ன ஆச்சு ஏதாச்சு? இந்த மாதிரி கார்த்தி தான் ஹாஸ்டல்ல தங்க வச்சாரு.
எனக்கு அப்போ அதை தவிர வேற வழி தெரியல, இல்லைன்னா அப்பவே நான் ஃபோன் போட்டு பேசியிருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நீ சொல்லிருக்கல தங்கச்சி. அவங்கள காட்டி கொடுக்க சொல்றீங்களானே? நான் உன்னை காட்டி கொடுக்க சொல்லல, அவன் தப்பு பண்ணும்போதெல்லாம் அவனை காப்பாத்தாம இருன்னு தான் சொல்றேன். இங்க பாருங்கண்ணே, நான் சொல்றது உங்களுக்கு எப்படி தொலைவுக்கு புரியும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை, கேட்க வேண்டியது உங்க நிலைமை. அதனால நான் சொல்றேன், கேட்டுக்கிடுங்க. சொல்லு. அவங்களையும் என்னையும் பக்கத்துல வச்சு பாருங்கண்ணே. அவங்கள கட்டிக்கிறதுக்கு எந்த தகுதியாவது எனக்கு இருக்கா? ஒரு தகுதியும் இல்லாத என்னைய தாலி கட்டி பொண்டாட்டின்னு சபையில வச்சிருக்காரு. அவர் என் புருஷன, அவர் என்ன சொன்னாலும் நான் கேப்பேன. உங்க கோவம் எனக்கு புரியுது. உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் தானே இருக்கு. மன்னிச்சிடுங்கண்ணே, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களையெல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல, ஆனா சூழ்நிலை அந்த மாதிரி ஆகி போயிடுச்சுன்னு. இனிமே உங்களை கஷ்டப்படுத்தாம இருக்கா முயற்சி பண்றேன்னு. ஆனா அதுக்காக என் மேல கோவப்பட்டு பேச மாட்டேன்லாம் சொல்லாதீங்கண்ணே. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் முன்னாடி சொன்னது தான் நான் இப்பயும் சொல்றேன். நான் உங்களை கூட பிறந்தவராதான் பாக்குறேன். அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் 1000 சண்டை வரலானே, ஆனா அண்ணன் பேசாம இருக்கிறத இந்த தங்கச்சியால தாங்கிக்கிட முடியாதுன்னு. அண்ணே, கோவத்துல அப்படியே மொட்டை மாடிக்கு போய் வெயில உக்காந்துக்கிட போறீங்க, அப்புறம் கருத்து போயிடுவீங்க. அப்புறம் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அதான் யார்கிட்டயும் மறைச்சு மறைச்சு பேசுவீங்களே, அந்த புள்ள கோச்சுக்கிட போகுது. சரியான பொண்ணு. அப்பா, நாம கொஞ்ச நாளைக்கு சுந்தரிய கூட்டிட்டு போலாம்ப்பா. அவ திடீர்னு வந்திருக்கா. இதுல வெளியில வேற போய் ஹாஸ்டல் அது இதுன்னு எங்கெங்கயோ போய் தங்கிட்டு வந்திருக்கா. அப்பா தாக்கு வேற கொரோனா இன்னும் சரியாகல. வள்ளியம்மா அத்தை கூடவே இருந்து பாத்துக்கிறட்டும். அதனால ஒத்தாலா இங்க இருக்க ரொம்ப சங்கடப்படுவாப்பா. கொஞ்ச நாளைக்கு நம்ம கூடவே ஊர்ல வந்து இருக்கட்டும்பா. எல்லாம் சரியான வட்டி நம்ம சுந்தரிய கொண்டாந்து இங்க விட்டுட்டு போலாம்ப்பா. மாமா, மாலினி சொல்றாளே, நீங்க ஒண்ணும் கேட்டுக்காதீங்க. இவ விவரம் பத்தாதவ. யாரு? நாங்க விவரம் பத்தாதவங்களா? ஆமா. அப்புறம் புதுசா கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறியே, அறிவு இருக்கா உனக்கு? நான் அதுக்கு ஒன்னும் சொல்லல. நடந்ததெல்லாம் வச்சு. அதெல்லாம் விடு மாலினி, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இதெல்லாம் நாமெல்லாம் தான் பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஃப்ளோல விட்டுறணும். இங்க பாருங்க மாமா, நீங்க என்ன நம்புறீங்கல்ல? நான் நம்பலப்பா. உன்னை யாரு கேட்டா? தயவு செஞ்சு நீங்க இருந்து போறியா? நீங்க சொல்லுங்க மாமா, நீங்க என்ன நம்புறீங்கல்ல? நம்புறேன்பா. அப்போ நான் சொல்றேன் மாமா, தங்கச்சியை இங்கேயே விட்டுட்டு போங்க. தங்கச்சிக்கும் கார்த்திக்கும் தனியா ஒரு சூப்பரா ஒரு வீடை பார்த்து ஜாம் ஜாம்னு குடி வச்சு, அடடே எவ்வளவு நல்ல வீடு, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரா, எவ்வளவு நல்ல லைஃப் அப்படின்னு நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு தங்கச்சியையும் கார்த்தியையும் ஒன்னா சேர்த்து நான் வாழ வைக்கல. என் பேரு கிருஷ்ணா இல்ல. ஐய, ஏற்கனவே அந்த பேரு சுமாரா தான் இருக்கு. இதுல அந்த பேரையும் மாத்த போறியா நீ? மாலினி, இந்த கிருஷ்ணா ஒரு சபதம் எடுத்து நீ பார்த்தது இல்லையே. ஐயோ, அந்த கொடுமைய நான் ஏன் பாக்குறேன்? இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. இன்னையில இருந்து ஒரு மாசத்துக்குள்ள சுந்தரியும் கார்த்தியும் சிரிச்சு சிரிச்சு பேசி ஒரே வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறத நீ பார்க்க தான் போற. அப்பா, இவன் ரொம்ப பேசுறான்ப்பா. தலை வலிக்குதுப்பா. ஏற்கனவே எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த தலைவலி இன்னும் தீரல. இவன் பேசுறது இன்னும் ரொம்ப தலை வலிக்குதுப்பா. நீங்க பேசுங்க, நான் போறேன். தலை ஆளப்பாரு அடிப்பாவி.
மூச்சு பிரச்சனையில இருந்து வெளியே வந்து மூச்சை புடிச்சு பேசிட்டு இருக்கேன். மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போறாளே. ஏமாமா இவளை எப்படி வளர்த்தீங்க? டேய், ம். அவளை விடுப்பா. ம். நான் உன்ன நம்புறேன். ஆ? சுந்தரியும் மாப்பிளையும் ஒரு நல்ல வீடா பார்த்து குடிவை. அது போதும் மாமா. நீங்க என்ன நம்புறீங்கல்ல, அது போதும். நடத்தி காட்டுவான் இந்த கிருஷ்ணா. சரி. தேங்க்ஸ். சுந்தரி, சாரி சுந்தரி, நடந்ததெல்லாம் விட்டுரு. நான் சொல்ல வந்ததையே கிருஷ்ணா சொல்ல விடாம பண்ணிட்டான். உண்மையாவே ரொம்ப தேங்க்ஸ். நீ மட்டும் வாயை திறந்து ஏதாவது சொல்லியிருந்தன்னா என் சாப்டரே க்ளோஸ் ஆயிருக்கும். ரியலி தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, இருக்கட்டும். நீ இனிமே ஊருக்கெல்லாம் போக வேண்டாம். இங்கே இரு, சென்னையிலே இரு. ஒரு வீடு பார்க்குறோம், அந்த வீட்லயே நிம்மதியா உன்னை குடி வைக்கிறேன். என்னது? இல்ல, குடியிருக்கிறோம். ஓகே, சரிங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நிம்மதியா தூங்கு, நான் பாத்துக்கிறேன். இல்லைங்க, அது சுந்தரி, நான் தான் சொல்லிட்டேன்ல, ஒரு தடவை சொல்லிட்டா அதையே திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்க கூடாது. கேட்டா எனக்கு பிடிக்காது, உனக்கு தெரியும்ல. பேசாம படு. ம்.